نحمده ونصليه على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمة الله وبركاته. القرآن விளக்கம் தஃப்சீர் இப்னு கஸீர் தஃப்சீர் அஹ்ஸனுல் பயான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித குர்ஆனை வீட்டில் ஒரு காட்சி பொருளாக வைப்பதற்காகவோ அல்லது அதன் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் அல்லது தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் ஓதுவதற்காகவோ இறக்கி அருளவில்லை. குர்ஆனை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதன் அர்த்தம் புரியாவிட்டாலும் அதை ஓதுவது போதுமானதில்லையா? இல்லை. ஏனென்றால் குர்ஆனில் உள்ள அத்தனை வார்த்தைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் பேசியதாகும். நாம் யார்? அல்லாஹ் என்பது யார்? அவன் எங்களை ஏன் படைத்தான்? அல்லாஹ் எங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் என்பவைகளை தெரிந்து கொள்ள குர்ஆனின் விளக்கத்தை அறிந்து கொள்வது நம் எல்லாருடைய அவசியமும் கடமையும் ஆகும். قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. மனித குலமே, இறைவனிடமிருந்து ஒரு அறிவுரையும் நோயுள்ள இதயங்களுக்கு சிகிச்சையும் மேலும் வழிகாட்டுதலும் மற்றும் கருணையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இப்போது வந்துவிட்டது. நபியே, கூறுங்கள், இதில் கடவுளின் வரமுடன் அவனது கருணையும் உள்ளது. எனவே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அது அவர்கள் சேமித்து வைத்திருக்கும் எல்லாவற்றிலிருந்தும் உலகத்திலுள்ள அனைத்து செல்வங்களையும் விட சிறந்தது. குர்ஆனை பற்றி அல்லாஹ் முழு மனித குலத்துக்கும் கூறுகிறான். இங்கே அவன் யா ஐயுஹன் நாசு என்று அழைக்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு என்றல்ல. இந்த புனித குர்ஆனில் அல்லாஹ்வின் அறிவுரையும் அல்லாஹ்வை பற்றி நம்பாதவர்களுக்கு ஒரு நிவாரணையாகவும் இஸ்லாமை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று தெரியாதவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இதை அணுகுவோருக்கு அல்லாஹ்வின் கருணையும் உண்டு. இந்த குர்ஆன் இந்த அனைத்து குணாதிசயங்களுடனும் வந்துவிட்டது. ஆனால் இந்த அனைத்தும் யாருக்கு? இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான். كتاب أنزلناه إليك مبارك ليدبروا آياته وليتذكر أولو الألباب. நபியே, நாம் உங்களுக்கு ஒரு பாக்கியமான புத்தகத்தை இறக்கி அனுப்பியுள்ளோம். அறிவுடையவர்களே, அதன் வசனங்களை சிந்தித்துப் பாருங்கள். மேலும் அதிலுள்ள பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா பரக்கத்துடனும் இருக்கும் இந்த குர்ஆனை படித்து அதில் உள்ளவற்றை நன்கு சிந்தித்து பார்த்து அதில் உள்ள அல்லாஹ்வின் அனைத்து கட்டளைகளுக்கும் அடிபணிந்து அதில் உள்ளவைகளை எங்கள் வாழ்க்கையை எளிதாகவும் வாழ்க்கை முறையை சரியாகவும் நடத்த இதை ஒரு பாடமாக எடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கருணையோடும் அவனது உதவியோடும் மற்றும் அவனது அனுமதியோடும் குர்ஆனின் முதல் அத்தியாயமான சூரத்துல் ஃபாத்திஹாவின் தஃப்சீர், அதாவது விளக்கமுடன் ஆரம்பிப்போம். சூரத்துல் ஃபாத்திஹா மக்காவில் அருளப்பெற்றது. 7 வசனங்கள் அடங்கியது. சூரா என்றால் அத்தியாயம் என்று பொருள். அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தின் சிறப்பு. திருக்குர்ஆனின் முதலாவது அத்தியாயத்திற்கு அல் ஃபாத்திஹா என்று பெயர் சூட்டப் பெற்றுள்ளது.
அல்-ஃபாத்திஹா என்பதற்கு தோற்றுவாய், துவக்கம், ஆரம்பம் என்று பொருள். தொழுகைகளில் இந்த அத்தியாயமே ஆரம்பமாக ஓதப்படுகிறது என்பதால் இதற்கு இப்பெயர் வரலாயிற்று. குர்ஆனில் இது முதலாம் அத்தியாயம் என்றாலும் நுசூலின் பிரகாரம் இது 4வதாகும். இந்த அத்தியாயத்திற்கு உம்முல் கிதாப், குர்ஆனின் அன்னை எனும் பெயரும் உண்டு. இந்த அத்தியாயமே குர்ஆன் ஏடுகளில் ஆரம்பமாக எழுதப்படுவதாலும் தொழுகையில் ஆரம்பமாக ஓதப்படுவதாலும் இதற்கு இப்பெயர் வரலாயிற்று என இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அத்தியாயம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகையில் இது குர்ஆனின் அன்னையாகும். உம்முல் கிதாப் அஸ்-சபஅல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் கொண்டதாகும். அல் குர்ஆனுல் அஸீம், மஹத்தான குர்ஆனாகும் என்று கூறினார்கள். இந்த அத்தியாயத்திற்கு மேலும் பல பெயர்கள் உள்ளன. அல்-ஹம்த், புகழ் அத்தியாயம், அஷிஃபா, நிவாரணி, அல்-வாஃபியா, பாதுகாப்பு அளிப்பது, அல்-காஃபியா, போதுமானது, அல்-அசாசுல் குர்ஆன், குர்ஆனின் அடிப்படை ஆகிய பெயர்கள் அவற்றில் அடங்கும். அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தின் சிறப்பு. உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தௌராத் வேதத்திலோ இன்ஜீல் வேதத்திலோ உம்முல் குர்ஆனை போன்றதோர் அத்தியாயத்தை இறைவன் அருளியதில்லை. அது திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்களை கொண்டதாகும். மேலும் அது இறைவனுக்கும் அடியாருக்கும் இடையே பிரிக்கப்பட்டதாகும். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓரிடத்தில் இறங்கி தங்கினோம். அப்போது ஓர் இளம்பெண் வந்து, எங்கள் கூட்டத் தலைவரை தேள் கொட்டி விட்டது, எங்கள் ஆட்கள் வெளியே சென்றுள்ளார்கள், அவருக்கு ஓதி பார்ப்பவர் உங்களில் எவரேனும் உண்டா என்று கேட்டாள். அவளுடன் எங்களில் ஒரு மனிதர் சென்றார். அவருக்கு ஓதி பார்க்க தெரியும் என்று நாங்கள் நினைத்தது கூட இல்லை. அவர் சென்று ஓதி பார்த்தார். உடனே அந்த தலைவர் குணமடைந்து விட்டார். ஆகவே எங்களுக்கு 30 ஆடுகள் அன்பளிப்பாக வழங்குமாறு அவர்களுடைய தலைவர் உத்தரவிட்டதுடன் எங்களுக்கு பாலும் கொடுத்து அனுப்பினார். ஓதி பார்க்கச் சென்ற அந்த மனிதர் திரும்பி வந்தபோது அவரிடம், உமக்கு நன்றாக ஓதி பார்க்க தெரியுமா, அல்லது ஏற்கனவே நீர் ஓதி பார்ப்பவராக இருந்தீரா என்று கேட்டோம். அவர், இல்லை, குர்ஆனின் அன்னை என்று அழைக்கப்படும் அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தை கொண்டுதான் ஓதி பார்த்தேன் என்று சொன்னார். இந்த 30 ஆடுகளையும் நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லாத வரையில் அல்லது சென்று விளக்கம் கேட்காத வரையில் ஒன்றும் செய்துவிடாதீர்கள் என்று எங்களுக்கிடையே பேசிக்கொண்டோம். நாங்கள் மதீனா வந்து சேர்ந்த போது இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினோம். இது அல்-ஃபாத்திஹா அத்தியாயம் ஓதி பார்த்து நிவாரணம் பெற்றத்தக்கது என்று அவருக்கு எப்படி தெரியும்? அந்த ஆடுகளை பங்கிட்டு அதில் ஒரு பங்கை எனக்கும் தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் இதை அடிக்கடி ஓதி அதற்குரிய சவாபை பெற வேண்டும். மனதில் குழப்பமா? ஃபாத்திஹா ஓதுங்கள். வீட்டில் அல்லது குழந்தைகள் பிரச்சனையா? ஃபாத்திஹா ஓதுங்கள். ஓதி அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கையுடன் உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள், நிச்சயமாக அவன் கொடுப்பான். மேலும் இது நிவாரணம் அளிப்பதல்லவா? ஷிஃபா, உங்களுக்கு ஏதாவது நோயோ அல்லது வேதனைகளோ இருந்தால் இதை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிச்சயம் அதற்கு கொடுப்பான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே இருந்தபோது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கு இருந்தார்கள். அப்போது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தத்தை கேட்டு ஜிப்ரீல் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். பிறகு வானில் இதுவரை திறக்கப்படாதிருந்த ஒரு வாசல் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது, அதன் சப்தம்தான் இது என்று கூறினார்.
அந்த வாசலில் இருந்து ஒரு வானவர் இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்க பெற்றிராத 2 பேரொளிகள் உங்களுக்கு வழங்க பெற்றுள்ள நற்செய்தியை பெறுங்கள். அல்-ஃபாத்திஹா அத்தியாயமும் அல்-பக்ரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமே அவை. அவற்றிலுள்ள பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்க பெறாமல் இருப்பதில்லை என்று கூறினார். அல்-அலா பின் அப்துர் ரஹ்மான் பின் யாக்கூப் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறியதாவது, யார் ஒரு தொழுகையில் உம்முல் குர்ஆன் எனும் அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதவில்லையோ அத்தொழுகை குறைபாடுள்ளது, முழுமையற்றதுமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மும்முறை கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்தார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நாங்கள் இமாமுக்கு பின்னால் இருக்கிறோம், அப்போது என்ன செய்வது என வினவப்பட்டது. அதற்கு அவர்கள், மனதுக்குள்ளேயே அதை ஊதிக்கொள்ளுங்கள், ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டுள்ளேன், தொழுகையை எனக்கும் என் அடியாருக்கும் இடையே 2 பாதிகளாக நான் பங்கிட்டு விட்டேன், என் அடியாருக்கு அவர் கேட்டது கிடைக்கும் என அல்லாஹ் கூறினான். அடியார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அனைத்துலக அதிபதி அல்லாஹ்வுக்கே உரியது என்று கூறினால், என் அடியார் என்னை புகழ்ந்து விட்டார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அர் ரஹ்மான் இர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என அடியார் கூறினால், என் அடியார் என்னை போற்றினார் என அல்லாஹ் கூறுகின்றான். அடியார் மாலிகி யௌமித்தீன், பிரதிபலன் அளிக்கப்படும் நாளின் அதிபதி என்றால், அல்லாஹ் என்னை என் அடியார் பெருமைப்படுத்தி விட்டார் அல்லது என் அடியார் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டார் என்பான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என அடியார் சொன்னால், இது எனக்கும் என் அடியாருக்கும் இடையிலானது, என் அடியாருக்கு அவர் கேட்டது கிடைக்கும் என்கிறான் அல்லாஹ். அவர் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக என்று சொன்னால், இது என் அடியாருக்குரியது, அவர் கேட்டது கிடைக்கும் என்பான் அல்லாஹ். இமாம் மாலிக், ஷாஃபி, அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி ஆகியோர் தொழுகையில் அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தையே குறிப்பாக ஓத வேண்டும் என்றும் அதை ஓதாமல் தொழுகை நிறைவேறாது என்றும் கூறுகின்றனர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள ஹதீஸில், அல்-ஃபாத்திஹா அத்தியாயம் ஓதப்படாத தொழுகை குறைபாடுள்ளது, முழுமை பெறாதது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதை இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அத்துடன் அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதத் தவறியவருக்கு தொழுகையே கிடையாது என்ற ஹதீஸையும் சஹீஹ் புகாரி 756வது ஹதீஸில் இருக்கிறது. லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், அல்-ஃபாத்திஹா ஓதப்படாத தொழுகை செல்லாது என்ற ஹதீஸையும் இவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள். இது தொடர்பாக இன்னும் பல ஹதீஸ்களும் உள்ளன. சூரத்துல் ஃபாத்திஹா. அஊது, நான் பாதுகாப்பு நாடுகிறேன், பில்லாஹி அல்லாஹ்விடம், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இருந்து ஷைத்தானிடம் சபிக்கப்பட்ட. நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை நாடுகிறேன்
சவிக்கப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து. பிஸ்மில்லா பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் அல்லாஹுவின். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து அனைத்து புகழும், லில்லாஹி அல்லாஹ்வுக்கே, ரப்பி இறைவன், அல் ஆலமீன் அகிலங்களின். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவன் ஆன அல்லாஹ்வுக்கே ஆகும். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிகி அதிபதி, யௌமி நாளின், தீனி அத்தீனி தீர்ப்பு, தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக உன்னை மட்டுமே, நஅபுது நாங்கள் வணங்குகிறோம், வ மற்றும் இய்யாக உன்னிடம் மட்டுமே, நஸ்தஈனு நாங்கள் உதவி தேடுகிறோம். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தின வழிகாட்டுவாயாக எங்களுக்கு, அஸ்ஸிராத வழி, அல் முஸ்தகீம் நேரான, எங்களை நேர் வழியில் நடத்துவாயாக. சிராத்த அவ்வலி அல்லதீன அவர்களுக்காக, அன்அம்த நீ அருள் புரிந்தாயோ, அலைஹிம் அவர்கள் மேல், கைரி அல்ல, அல் மக்தூபி உன் கோபத்தை தூண்டிய, அலைஹிம் அவர்கள் மீது, வலா மற்றும் இல்லை, அத்தாலீன் வழி தவறியவர்கள். நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி உன் கோபத்துக்கு ஆளானோர் வழியும் அல்ல, மற்றும் நெறி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹ் குறித்த விளக்கம். இதற்கு தஅவ்வுத் என்பதும் உண்டு. குர்ஆனை ஓதுவதற்கு முன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறிட வேண்டும். நாங்கள் எப்போது பாதுகாப்பு தேடுவோம்? நமக்கு ஏதாவது பயம் வந்தால் அல்லது யார் மேலாவது பயம் இருந்தால்தான். இப்லீஸ் என்ற ஷைத்தான் சொர்க்கத்தில் இருந்துதான் விரட்டப்பட்டான். ஏனெனில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து விரட்டப்படுவதற்கு அவன்தான் காரணமாக இருந்தான். ஆகையால் ஆதமின் பிள்ளைகளான எங்களையும் சொர்க்கம் சென்றடைய காரணமாக இருக்கும் குர்ஆனின் அறிவை பெற அவன் நிச்சயமாக தடை செய்வான். ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கோருவது தொடர்பாக வந்துள்ள வசனங்கள். நபியே, ஷைத்தானின் தாக்கம் ஏதேனும் உமக்கு ஏற்பட்டால் உடனே அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவீராக. நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். இது சூரத்துல் அன்ஃபாலின் 200வது வசனம். மற்றது, நபியே கூறுக, என் இறைவா, ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். இறைவா, ஷைத்தான்கள் என்னை அண்டாமல் இருப்பதற்கும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்ற வசனம் சூரத்துல் முஃமினூன் 97-98 வசனங்களில் உண்டு. மற்றது, நபியே, ஷைத்தானிடமிருந்து உமக்கு ஏதேனும் ஊசலாட்டும் ஏற்படுமாயின் உடனே அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவீராக. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 36வது வசனம். இந்த கருத்தில் அமைந்த வசனங்கள் இந்த 3 மட்டுமே குர்ஆனில் உள்ளன. மனிதர்களில் உள்ள பகைவர்களிடம் நளினமாக நடந்து கொள்ளுமாறும் அவர்களுக்கு நன்மை புரியுமாறும் இறைவன் கட்டளையிடுகின்றான். அவ்வாறு நடந்து கொள்வதால்
பகைவனும் நண்பனாக உற்ற தோழனாக மாறக்கூடும். ஆனால் ஷைத்தான் எனும் பகைவனின் தீங்கிலிருந்து தன்னிடம் பாதுகாப்பு கோரும்படி இறைவன் கட்டளையிடுகின்றான். ஏனெனில் நளினமாக நடந்து கொள்வதற்கோ நன்மை புரிவதற்கோ ஷைத்தான் ஏற்றவன் அல்ல. மனித இனத்தின் அழிவு ஒன்றை மட்டுமே லட்சியமாக கொண்டவன் ஷைத்தான். ஆதி மனிதர் ஆதமுக்கும் ஷைத்தானுக்கும் இடையே தோன்றிய பகைமை அவ்வளவு கடுமையானதாகும். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவன் ஆவான். ஆகவே நீங்களும் அவனை பகைவனாகவே கருதுங்கள். சூரத்துல் ஃபாத்திர் 6வது வசனம். மேலும் அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான், என்னை விடுத்து ஷைத்தானையும் அவனுடைய சந்ததிகளையுமா நீங்கள் நண்பராக காவலர்களாக கருதுகிறீர்கள்? அவர்களோ உங்களுக்கு பகைவர்களாவார். சூரத்துல் கஹஃப் 50வது வசனம். ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, உங்களுக்கு நான் நற்போதனை செய்பவனாவேன் என்று பொய் சத்தியம் செய்த ஷைத்தான் நம்முடன் எப்படி நடந்து கொள்வான் என எதிர்பார்க்கிறீர்கள்? அது மட்டுமா, உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் இவர்கள் அனைவரையும் வழி கெடுத்தே தீருவேன் என அல்லாவிடம் சத்தியம் செய்தவனாயிற்றே ஷைத்தான். சூரத்து ஸாத் 82வது வசனம். ஆகவேதான் நபியே, நீர் குர்ஆனை ஓதுவீராயின் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு கோருவீராக என குர்ஆன் கட்டளையிடுகிறது. இக்கருத்துக்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை கூறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் நின்றால் முதலில் தக்பீர் அல்லாஹு அக்பர் கூறுவார்கள். பிறகு இறைவனை புகழும் சனா உரைப்பார்கள். பின்னர் குர்ஆன் ஓதுவதற்கு முன்பாக அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமி மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி என்று கூறுவார்கள். இதன் பொருள், நன்கு செவியேற்பவனும் நன்கு அறிகின்றவனுமான அல்லாவிடம் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கோருகிறேன். ஷைத்தானின் ஊசலாட்டம், அவனது ஊதல், துப்பல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு கோருகிறேன் என்பது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதின் பொருளாவது, சபிக்கப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு கோருகிறேன். அதாவது, என் மார்க்க விஷயங்களிலோ இம்மை விஷயங்களிலோ ஷைத்தான் எனக்கு இடரளிப்பதிலிருந்து அல்லாவின் சந்நிதானத்தில் பாதுகாப்பு கோருகிறேன். அல்லது எனக்கு இடப்பட்டுள்ள கட்டளைகளை நிறைவேற்ற விடாமல் என்னை அவன் தடுப்பதிலிருந்து பாதுகாப்பு கோருகிறேன். ஏனெனில் ஷைத்தானின் தீங்கிலிருந்து மனிதனை காக்கும் சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டு. அரபு மொழியில் ஷைத்தான் எனும் சொல் ஷீன் தா நூன் ஷத்தன எனும் சொல்லில் இருந்து பிறந்தது. இதற்கு தொலைவில் உள்ளான் என்று பொருள். ஷைத்தான் செய்த பாவங்களின் காரணத்தால் எல்லா நன்மைகளும் அவனது கைக்கு எட்டாத தூரத்தில் இருப்பதால் அவனுக்கு இப்பெயர் வரலாயிற்று. இதனாலேயே ஜின், மனிதன் மற்றும் உயிரினங்களில் முரண்டு பிடிக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஷைத்தான் என்றே கூறுகின்றனர். இவ்வாறு பிடிவாதம் செய்கின்றவற்றிலிருந்து விலகி தூரமாக இருக்கவே மக்கள் விரும்புவர். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துருக்கி நாட்டு குதிரை ஒன்றின் மீது பயணம் செய்தார்கள். குதிரை மிடுக்கோடு நடந்தது. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்க அதன் மிடுக்குத்தனம் மேலும் அதிகமாயிற்று. உடனே குதிரையிலிருந்து இறங்கிய உமர், என்னை ஒரு ஷைத்தான் மீதுதான் உட்கார வைத்து விட்டீர்கள். என்னை நானே மறக்கின்ற, எனக்கே பெருமை ஏற்படுகின்ற நிலை ஏற்பட்டதாலேயே நான் இறங்கிவிட்டேன் என்று கூறினார்கள். அர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதிலுள்ள அர் ரஜீம் எனும் சொல் எல்லா நன்மைகளில் இருந்தும் விரட்டப்பட்டவன் என்று பொருள். அல்லாஹ் கூறுகின்றான், திண்ணமாக நாமே பூமிக்கு அருகிலுள்ள வானத்தை வெண்மீன் விளக்குகளால் அலங்கரித்தோம். மேலும் ஷைத்தான்களை விரட்டுகின்றவையாகவும் அவற்றை நாம் ஆக்கினோம். இது சூரத்துல் முல்க் 5வது வசனம். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், விரட்டப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானிடம் இருந்தும் வானங்களை நாம் பாதுகாத்தோம். தவிர திருட்டுத்தனமாக வானவர்களின் உரையாடலை ஒட்டு கேட்கும் அந்த ஷைத்தானையும் சுடர் வீசும் தீச்சுவாலை பின்தொடர்ந்து விரட்டும். சூரத்துல் ஹிஜர்
17வது 18வது வசனங்கள். இந்த வசனங்களில் ரஜீம் எனும் சொல் விரட்டப்பட்டது எனும் பொருளில் ஆளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். பிஸ்மில்லாவின் விளக்கம். குர்ஆனில் ஒவ்வொரு அத்தியாயத்தின் தொடக்கத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எனும் பஸ்மலா இடம்பெற்றுள்ளதை காணலாம். இதன் பொருள் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். முதலாம் அத்தியாயமான சூரத்துல் அலக் எப்படி தொடங்கும் என்று தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் இருந்தே அல்லாஹ் அணுகுமுறைகளை கற்பித்து விட்டான். நபி தோழர்கள் பிஸ்மில்லாவை கொண்டே இறை வேதத்தை தொடங்கி வந்தார்கள். இதனாலேயே ஒவ்வொரு நல்ல சொல் மற்றும் செயலின் தொடக்கத்தில் பிஸ்மில்லா கூறுவது விரும்பத்தக்கதாக கருதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கூறி ஆரம்பிக்க பெறாத எந்த செயலும் இறை அருளில் இருந்து விலகியதாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு சூரத்துன் நமுல் எனும் சூரத்தில் 30வது வசனத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அருளப்பெறும் வரை அத்தியாயங்களுக்கிடையே பிரிக்கும் முறையை அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் முன் பிஸ்மில்லாவுடன் ஆரம்பிப்பது நல்லது. அங்கத் தூய்மை, அதாவது உது செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா கூறுவது விரும்பத்தக்கதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் பெயர் கூறி ஆரம்பிக்காதவருக்கு உதுவின் பலன் கிடையாது. மேலும் உண்ணப்படும் பிராணிகளை அறுக்கும் போது பிஸ்மில்லா கூறுவது விரும்பத்தக்கது. அதாவது அறுக்கும் போது என்றால் நீங்கள் குர்பானி செய்வீர்கள் அல்லவா, அதற்கு முன். சாப்பிடத் தொடங்கும் போது பிஸ்மில்லா கூறுவது விரும்பத்தக்கதாகும். பிஸ்மில்லா கூறி வலக்கரத்தால் சாப்பிடுக, உமது கைக்கு அருகில் இருக்கும் பகுதியில் இருந்து எடுத்து சாப்பிடுக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை போன்றே தாம்பத்திய உறவு கொள்ளும் போது பிஸ்மில்லா கூறுவதும் விரும்பத்தக்கதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தம் மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொள்ள விரும்பும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான வ ஜன்னிப ஷைத்தான மா ரஸக்தனா என்று கூற வேண்டும். இறைவா, எங்களை விட்டு ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக. எங்களுக்கு நீ வழங்கும் குழந்தை செல்வத்தை விட்டும் ஷைத்தானை நீ விலக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தித்து அந்த உறவினால் அந்த தம்பதியருக்கு விதிக்கப்பட்டபடி குழந்தை பிறந்தால் அக்குழந்தைக்கு ஒருபோதும் ஷைத்தான் தீங்கிழைப்பதில்லை. ஆக எந்த துவக்கமும் சுபிட்சத்தோடும் நல்லபடி நிறைவடைய வேண்டும் என்ற வேண்டுதலோடும் அமைய வேண்டுமானால் துவக்கத்தில் அல்லாஹ்வின் பெயர் கூற வேண்டும் என மார்க்கம் வழிகாட்டுகிறது. அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலுள்ள அல்லாஹ் எனும் சொல் அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கும் இறைவனுக்குரிய பெயராகும். இதுவே அவனுக்குரிய அல் இஸ்முல் அஅ்ஸம், மகத்துவம் பொருந்திய திருநாமம் என்றும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுக்குரிய அர் ரஹ்மான் அர் ரஹீம் போன்ற எல்லா பண்பு பெயர்களும் அல்லாஹ் எனும் பெயருக்கு அடைமொழிகளாக பயன்படுத்தப்படுவது. அல்லாஹ் என்பது அவனுடைய தனிப்பெயராகும். அல்லாஹ் கூறுகின்றான், அவனே அல்லாஹ், அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிகின்றவன், அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். சூரத்துல் ஹஷ்ர் 22ஆம் வசனம். இவ்வசனத் தொடர்களில் வரும் பண்பு பெயர்கள் அனைத்தும் அல்லாஹ் எனும் பெயருக்கு அடைமொழிகளாகவே பயன்படுத்தப்பட்டுள்ளன. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளன. அவற்றால் அவனை அழையுங்கள்,
சூரத்துல் ஆராஃப் 180வது வசனம். நீங்கள் அவனை அல்லாஹ் என அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என அழையுங்கள். எப்பெயரால் அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் உள்ளன என்று நபியே கூறுக என்று சூரத்துல் இஸ்ராவில் 110வது வசனத்தில் இருக்கிறது. அல்லாஹ் எனும் பெயர் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் சூட்டப்படுவதில்லை. ஆகவே இது சொல் ஒரு மாறுபடாத பெயர் சொல்லாகும் என ஷாஃபி, கஸ்ஸாலி, இமாமுல் ஹரமைன் ரஹ்மத்துல்லா உள்ளிட்ட அறிஞர்கள் கருதுவதாக குர்ஆன் விரிவுரையாளர் குர்துபி ரஹ்மத்துல்லா அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆக அல்லாஹ் எனும் சொல்லை மொழிபெயர்க்க இயலாது என்பது இவர்களின் வாதமாகும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் உள்ளன. அவற்றை நம்பிக்கை கொண்டு மனனமிட்டவர் சொர்க்கம் செல்வார். அல்லாஹ் எனும் சொல்லுக்கு வணங்கப்படுபவன் என்று பொருள். இதற்கு சான்றாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் ஆராஃபில் 127வது வசனத்தின் மூலத்திலுள்ள ஆலிஹதக எனும் சொல்லை இலாஹதக என ஓதியிருப்பதை கூறுவர். இதற்கு உன்னை வழிபடுவதை என்று பொருள். அல்லாவை பற்றி சிந்திக்கும் போது அவனுடைய தனித்தன்மைகளின் உண்மைகளை அறிவதில் திகைப்பே மிஞ்சுகிறது. அல்லாவை நினைவு கூறுவதால் மட்டுமே அறிவு அமைதி அடைகிறது, ஆன்மா மகிழ்ச்சி அடைகிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் அலிஹ்து இலைஹி அவனால் அமைதி கண்டேன் எனும் வாக்கியத்திலிருந்து அல்லாஹ் எனும் சொல் வந்தது என்றும் கூறப்படுகிறது. அல்லாவை நினைவு கூர்வதால் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. இது சூரத்து ராத் 28வது வசனம். அல்லாஹ் என்று யாருக்கும் பெயர் வைப்பதில்லை. ஆனால் அவனது திருநாமங்களை பெயராக வைப்பது வழக்கமாகும். அப்படி வைக்கும் போது அவனது திருநாமத்துக்கு முன் அப்துல் என்ற பெயரை சேர்ப்பது கட்டாயமாகும். உதாரணத்துக்கு அப்துல் ரஹ்மான், ரஹ்மானின் அடிமை; அப்துல் கஃபூர், கஃபூரின் அடிமை; அப்துல் மாலிக், அப்துல் ரஹீம் அவர்களை அப்படியே அழைக்கவும் வேண்டும். அர் ரஹ்மான் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எனும் வாக்கியத்தில் உள்ள அர் ரஹ்மான் மற்றும் அர் ரஹீம் ஆகிய இரு சொற்களும் அர் ரஹ்மத் கருணை எனும் வேர் சொல்லில் இருந்து பிறந்தது மிகை பெயர்களாகும். அதிகமாக கருணை புரிகின்றவன் என்பதே இவ்விரு சொற்களின் பொருளாகும். எனினும் அர் ரஹீம் என்பதை விட அர் ரஹ்மான் என்பது இன்னும் கூடுதலான மிகையை காட்டும். அல்லாஹ் கூறுகின்றான், அனர் ரஹ்மானு வ அன ஹலக்துர் ரஹீம் வஷ்தகக்து லஹா மின் அஸ்மி ஃபமன் வஸலஹா வஸல்துஹு வமன் கதஅஹா பதத்துஹு. நான் ரஹ்மான், அதாவது அளவற்ற அருளாளன் ஆவேன், நானே ரஹீம் எனும் இரத்த உறவை படைத்து அதற்கு ரஹ்மான் எனும் என் பெயரிலிருந்தே ஒரு பெயரை ரஹீம் என்பதை தேர்ந்தெடுத்தேன். ஆகவே யார் இரத்த உறவை பேணி வாழ்கிறாரோ அவருடன் நானும் உறவாடுவேன். யார் இரத்த உறவை முறிக்கிறாரோ அவருடன் நானும் உறவை முறித்துக் கொள்வேன். திருக்குர்ஆன் விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள், அர் ரஹ்மான் எனும் சொல்லுக்கு அனைத்து படைப்புகளிடமும் கருணை காட்டுபவன் என்றும், அர் ரஹீம் எனும் சொல்லுக்கு இறை நம்பிக்கையாளர்கள் மீது கருணை காட்டுபவன் என்றும் பொருள் கூறப்படும். இந்த அடிப்படையிலேயே தனது ஆட்சி அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும்போது ரஹ்மான் அரியாசனத்தின் மீது தன் ஆட்சியை நிலைநாட்டினான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இது சூரத்து தாஹா 5வது வசனம். இங்கு தன் ஆட்சி அதிகாரம் எனும் அருள் அனைத்து படைப்புகளுக்கும் பொதுவானது என்பதை உணர்த்தும் முகமாக அர் ரஹ்மான் எனும் சொல்லை இறைவன் ஆண்டுள்ளான்.
மற்றொரு வசனத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் மீது அவன் மிகவும் கருணை கொண்டவன் ஆவான் என தன்னை பற்றி இறைவன் குறிப்பிடுகின்றான். இங்கு அர் ரஹீம் எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது சூரத்துல் அஹ்ஸாப் 43வது வசனம். இதிலிருந்து அர் ரஹ்மான் என்பது இம்மை மறுமை ஆகிய ஈருலகிலும் அனைவருக்கும் பொதுவாக கருணை காட்டுபவன் என்ற பொருளையும், அர் ரஹீம் என்பது நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும் கருணை காட்டுபவன் என்ற பொருளையும் பொதிந்துள்ளன என்று தெரிகிறது. அல்லாஹ்வுக்குரிய பெயர்களில் அர் ரஹ்மான் எனும் பெயரும் அல்லாஹ் எனும் பெயரை போன்றே அவனுக்கு மட்டுமே உரியதாகும். வேறு யாருக்கும் அப்பெயர் சூட்டப்படலாகாது. நீங்கள் அவனை அல்லாஹ் என அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என அழையுங்கள் என்ற வசனமும் சூரத்துல் இஸ்ரா 110வது வசனம், அர் ரஹ்மானை அன்றி வணங்கப்படுவதற்கு வேறு தெய்வங்களை நாம் ஏற்படுத்தினோமா என அவர்களிடம் கேட்பீராக என்ற வசனம் சூரத்து ஜுஹ்ருஃப் 45வது வசனம் உறுதிப்படுத்துகின்றன. அல் யமாமா பகுதியைச் சேர்ந்த முசைலமா என்பவன் துணிந்து தன்னை நபி என்று சொல்லிக்கொண்டு அல் யமாமாவின் ரஹ்மான் என தனக்கு பெயர் சூட்டிக் கொண்ட போது அல்லாஹ் அவனுக்கு பொய்யன் கத்தாப் என்று பெயர் சூட்டி அம்பலப்படுத்தினான். ஆகவே பொய்யன் முசைலமா என்றே அழைக்கப்படலானான். நாடு நகரம் எங்கும் பொய்க்கு எடுத்துக்காட்டாக மாறினான்.